ஒரு பொண்ணு ஊர்ல இருந்து வேலைக்காக சென்னைக்கு வந்தபோது எவ்வளவுதான் சம்பாரிச்சாலும் அவங்களுக்கு அந்த பணமே பத்தல. அப்ப திடீர்னு அவங்க ஃப்ரெண்டு கொடுத்த ஒரு ஐடியாவுல நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி போட்டோவையும் வீடியோவும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அது மூலியமா நம்ம காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான பண்றாங்க. அதே போல அந்த பொண்ணு தன்னோட கிளாமரான போட்டோவையும் வீடியோவையும் இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்றாங்க. அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன் உன்னை யாருன்னு எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம உன்னோட முக்கியமான வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்றான். அந்த பொண்ணு அவங்க வீட்டுக்கு தெரியாம தவறான ஒரு வேலை பண்ணும்போது எவனோ ஒருத்தன் அதை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியில யார் தான் அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணா அப்படின்னு பார்த்தா அங்கதான் ஒரு ட்விஸ்டே வச்சிருக்காங்க. இப்ப இருக்கிற ஒரு காலகட்டத்தில் எப்படி பெண்கள் தவறான ஒரு முறையில அடிக்ட் ஆகிறாங்க அப்படின்றத இந்த கதையில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க. அதோட இந்த கதையை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோட உங்களுக்கு பிடிச்ச ஒரு எமோஜை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஜாரா அப்படின்ற ஒரு பொண்ணு தன்னோட பாய் ஃப்ரெண்டோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜாரோட வீட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு புதுசா வந்திருப்பாங்க போல. வீட்டுக்கு வந்த உடனே காலிங் பெல் அடிக்கிறாங்க. எவ்வளவு அடிச்சும் உள்ள சத்தமே கேட்கல. அப்பதான் அவங்க நோட் பண்றாங்க, ஓ கதவு திறந்தா இருக்கு, நம்ம உள்ள போலாம் அப்படின்னு எந்த ஒரு பர்மிஷன் கேட்காம உள்ள போறாங்க. ஆனா உள்ள போய் பார்க்கும்போது தான் ஜாராவும் அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத இந்த புதுசா வந்த பொண்ணு பாத்துறாங்க. பொதுவா இப்போ ஒரு பொண்ணும் பையனும் ஒன்னா இருக்கும்போது வேற யாருன்னா ஒருத்தங்க பாத்துட்டாங்கன்னா அதோட ரியாக்ஷன் எப்படியா இருக்கும். ஆனா இங்க ஜாரா எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம, ஏ வைஷு நீ எப்ப வந்த, மேலே ரூம் இருக்கு அங்க போய் இரு, நான் வந்து பேசுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கூலா அனுப்பி வைக்கிறாங்க. இங்க ஜாராவும் எல்லாத்தையும் முடிச்சிட்டு மேல ரூம கிளம்பி போகும்போது தான் தெரிய வருது அவங்க வீட்டுக்கு புதுசா வந்த பொண்ணு ஜாராவோட ஃப்ரெண்டு வைஷுவும் இப்ப சென்னைக்கு புதுசா வேலை தேடி வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வீட்டுல ஏகப்பட்ட கடன் பிரச்சனை. அப்ப வைஷு ஜாரா கிட்ட சாரி கேட்கறாங்க. சாரி நான் தப்பான டைம்ல வந்துட்டேன் அப்படின்னு. யார் அவன், உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லும் போதுதான், சேச்சே அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, அவன் என்னோட கேமராமேன், அவன் வேலையை விட்டுட்டு மத்த எல்லா வேலையும் பார்ப்பான் அப்படின்னு ஜாரா சொல்லும் போது வைஷுக்கு அப்படி ஒரு ஷாக்கு. அடி பாவி, உங்க அப்பா அம்மா உனக்கு மாப்பிளை பார்த்தா நீ அடி இப்படி பண்ணிட்டு இருக்குன்னு கேட்கும் போதுதான், டே இதான் ஜஸ்ட் பிளிங்கடி, அதெல்லாம் நீ கண்டுக்காதுன்னு சொல்லும் போதுதான் இந்த பிளிங்கு பெஞ்சு மார்க் அப்படின்னு எதை பத்தியுமே வைஷுக்கு தெரியாது போல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ஒரு வெகுலியா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே அப்படி பேசும்போது ஜாராக்கு அர்ஜென்ட்டா ஒரு ஒர்க் விஷயமா கால் வந்திருக்கு. அவங்களும் வெளியே கிளம்புறாங்க. அப்ப வைஷுவோட அவங்க அம்மா ஃபோன் பண்றாங்க, என்னடி ஆச்சு, அங்க சென்னைக்கு போனே வேலை எல்லாமே செட் ஆயிடுச்சு அப்படின்னு. வைஷு உங்க கடங்கார வேலை தினமும் வந்து தொல்லை பண்றான், எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சு விடுன்னு சொல்லும் போதுதான், அம்மா நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் வேலைக்கு சேர்ந்த உடனே அட்வான்ஸ் கேட்டு வாங்குறேன் அப்படின்னு வைஷுவும் தன்னோட அம்மா கிட்ட சொல்றாங்க. மறுநாளே வைஷுவும் ஒரு வெட்டிங் பிளானிங் கம்பெனில ஒர்க்குக்கு ஜாயின் பண்றாங்க. ஆனாலுமே அங்க இருக்கிற மேனேஜர் வைஷு கிட்ட பேசுறதுமே சுத்தமா சரியில்லை. ஒரு தப்பான முறையில பேசுறதால அவங்களுக்கும் சுத்தமா பிடிக்கல. வேற வழி இல்லாம கடனை அடைக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அந்த வேலையிலும் கண்டினியூ பண்றாங்க. இப்ப லீவ் டைம்ல வீட்டுல இருக்கும்போது திடீர்னு ஜாரா கிட்ட இருந்து ஒரு போன் கால் வருது, நான் வெளியே இருக்கேன், எனக்கு ஏகப்பட்ட பார்சல் வரும், அந்த பார்சல் எல்லாமே நீ வாங்கி வச்சிரு அப்படின்னு. சரி பார்சல் தானே வாங்கி வைக்கணும் அப்படின்னு வைஷுவும் எல்லா பார்சலையுமே வாங்கி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 பார்சல் ஒரே நாள்ல டெலிவரி ஆயிருக்கும். இத்தனை பார்சல் இவளுக்கு டெலிவரி ஆயிருக்கு, அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களும் கியூரியாசிட்டியில ஓபன் பண்ணி பார்த்தா ஏகப்பட்ட ட்ரெஸ்ஸஸ், ஏகப்பட்ட காஸ்டியூம் ஐட்டம் எல்லாமே இருக்கு. இவ்வளவு பொருளை இவ வாங்கி என்ன பண்ண போறா அப்படின்னு ஜாரா வந்தவனே வைஷுவும் கேக்குறாங்க, என்னடி இது இவ்வளவு பொருள் ஆர்டர் பண்ணி வச்சிருக்க, இதை வச்சு நீ என்னதான் பண்ணுவேன்னு கேட்கும்போது தான் அப்பதான் ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்றாங்க, நான் இன்ஸ்டாவில் என்னோட கிளாமரான போட்டோவையும் வீடியோவையும் அப்லோட் பண்ணுவேன், அதை பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து பார்ப்பாங்க. ஸோ இது மூலியமா எனக்கு வருமானம் வருது, அதனால தான் நான் தினமும் ஒரு காஸ்டியூம் போட்டு போட்டோ எடுத்தா தானே மக்களை கவர முடியும் அப்படின்னு ஜாராவும் சொல்றாங்க. அதுக்கு வைஷுவும் இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாம வேலை, ஏதாவது பிரச்சனை எட போகுதுன்னு சொல்லும் போதுதான், நீ சுமாரா எவ்வளவு சம்பாதிப்ப, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 15 ஒரு 20,000, நான் நினைச்சேன்னா ஒரே வாரத்துல 5 லட்சம் இருந்து 10 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஜாரா சொல்றாங்க. அப்ப வைஷுக்கு எதுவுமே புரியல, அடி பாவி அவ்வளவு பணத்தை எப்படி இவ்வளவு ஷார்ட் டைம்ல சம்பாதிக்க முடியும்னு கேட்கும்போது தான், அதாண்டி இன்ஸ்டாகிராமோட சப்ஸ்கிரிப்ஷன், என்னதான் இதுல இவ்வளவு வருமானம் வந்தாலுமே நம்ம வைஷுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்மலாம் ஒரு பெண்கள், சோ நம்மளோட போட்டோவையும் வீடியோவையும் வந்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணும்போது நமக்கு கண்டிப்பா ப்ராப்ளம் வரும் சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஆனா ஜாரா இதெல்லாம் கண்டுக்காம, நீ இதுல நல்லா சம்பாதிக்கலாம், ஏன்னா உன் போட்டோவை நீ இடம் எடுத்து போட்டு பாரு, உன் ஒர்த்து உனக்கு தெரியல அப்படின்னு வைஷுவோட அனுமதி இல்லாம நீ கொஞ்சம் திரும்ப அப்படின்னு அவங்களோட போட்டோவை ஜாரா எடுத்து ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 போஸ்ட போடுறாங்க முகமே தெரியாம. சரி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 2 போட்டோ தானே போட்டோம், இதுல என்ன இருக்கா அப்படின்னு வைஷு அதை சும்மா விட்டுறாங்க. ஆனா வைஷு அதை கொஞ்ச நாள் கழிச்சு நோட் பண்ண பாக்குறாங்க. வெறும் 2 போட்டோக்கு 100 ஃபாலோவர்ஸ், அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட கமெண்ட் வந்திருக்கு. இந்த 2 போட்டோல என் முகத்தை கூட காட்டல, ஆனா 100 பேர் என்னோட ஐடியா ஃபாலோ பண்ணிருக்கான், சோ கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இதை பத்தி தேடும் போதுதான் இந்த இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன் மூலியமாவே கிட்டத்தட்ட மாசம் 20 லட்சம் 30 லட்சம் ஒரு இன்ஸ்டா ஐடி ஹோல்டர் சம்பாதிக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாருமே கிடையாது, இவங்க 2 பேர்த்தோட சீனியர் தான் அவங்க. இவங்க 3 பேருமே ஒன்னா தான் படிச்சிருக்காங்க. சோ கியூன் அப்படின்ற ஒரு இன்ஸ்டா ஐடியா ஓபன் பண்ணி அது மூலியமா 10 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாங்க. அந்த கியூன் இன்ஸ்டா ஐடியா ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஏகப்பட்ட போட்டோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் அவங்களும் அப்லோட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வைஷு பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு ஈர்ப்பு வருது. ஏன்னா அந்த கியூன் ஐடியா வச்சிருக்கவங்க ஏகப்பட்ட ப்ரொமோஷன் பண்றாங்க, ஏகப்பட்ட போட்டோ வீடியோ அப்லோட் பண்றாங்க. இதனால அவங்க காரு வீடு அப்படின்னு வசதியா இருக்கிறத பார்த்து நம்ம வைஷுக்கும் ஒரு கியூரியாசிட்டி வருது. சரி நம்ம வெறும் 2 போஸ்ட் தான் போட்டிருக்கோம், மேற்கொண்டு போஸ்ட் போடலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு மனக்குழப்பத்துல இருக்காங்க. சரி நம்மளும் இதுல ட்ரை பண்ணி பார்ப்போம்
அப்படின்னு வைஷுவாவே தன்னோட போட்டோவை தன்னோட முகம் தெரியாம அப்படின்னு எக்ஸ்ட்ரா 2 போட்டோ அப்லோட் பண்றாங்க. அவங்க அப்லோட் பண்ண உடனே ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. ஆஹா, இதனால ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு. அப்ப உடனே அம்மா கிட்ட இருந்து கால் வருது. வைஷு, கடன்காரங்க வந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க, எப்படியாச்சும் பணத்தை ஏற்பாடு பண்ணுமா அப்படின்னு. வேற வழியே கிடையாது. ஒரு பக்கம் கடன்காரங்க டார்ச்சர் பண்றாங்க, இன்னொரு வைஷுவோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லி அவங்களுக்கே தெரியல. சரி, இதுல இறங்கி தான் பார்ப்போம் அப்படின்னு உடனே தன்னோட ஃப்ரெண்டு ஜாரா கிட்ட போய் இதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, எப்படி போட்டோ வீடியோவை அப்லோட் பண்ணணும் அது கொஞ்சம் சொல்லிக் கொடு அப்படின்னு இப்ப ஜாராவோட ஹெல்ப் மூலியமா வைஷுவும் இன்ஸ்டால அப்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ தினமுமே ஒரு வீடியோ ஒரு போட்டோவை கிளாமரா எடுத்து போடும்போது அவங்களுக்கு ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபும் அவங்களுக்கு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு. சோ இதனால அவங்களுக்கு மந்த்லி 20K 30K லட்சம் வரைக்கும் அவங்க சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி தினமும் போஸ்ட் போட்டுட்டே இருக்கிறதால இவங்களுக்கு வருமானமும் அதிகமாகுது. இதனால அவங்களோட கடனையும் அடைக்கிறாங்க. அவங்க அம்மாக்கே ஒரு சந்தேகம் வருது, எதிரி உனக்கு இவ்வளவு போனான்னு கேட்கும்போது தான், இல்ல எனக்கு வேலையில இன்கிரிமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அம்மா கிட்டே போய் சொல்றாங்க. சோ ஒவ்வொரு நாளுமே இதுக்கு அடிக்ட் ஆறாங்க வைஷு. அப்ப ஜாராவே முன் வந்து, வைஷு போதும் நீ நிறுத்திரு, ஏன்னா உன்னோட கடன் பிரச்சனையால தான் இதுக்குள்ள நீ வந்த, இப்போ உனக்கு தெரியாம இதுக்கு நீ அடிக்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்க, நம்ம ஓரளவுக்கு போகும்போது நமக்கே ஒரு ஆபத்து வரும், நம்ம படிப்படியா போலாம், நீ ரொம்ப அவசரப்படுற, கொஞ்சம் கம்மியான அளவே நம்ம போஸ்ட் போடுன்னு சொல்லும் போது தான் வைஷு அதை கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு, அவன் கஷ்டப்பட்டு ஓடி உழைக்கிறான், ஆனா அவனுக்கு வருமானமே கிடையாது, நம்ம பாரு வெறும் ஜஸ்ட் போட்டோவும் வீடியோ தான் அப்லோட் பண்றோம், எங்க இருந்தா வரானுங்களோ தெரியல, நமக்கு பணத்தை கொட்டுன்னு கொட்டுறாங்க, இதனாலேயே இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கண்டிப்பா நான் பெரிய ஆளாவை காட்டுறேன் அப்படின்னு வைஷுவும் ஜாரா கிட்ட சொல்றாங்க. ஜாரா தான் முதல்ல இவங்க கிட்ட இதை அறிமுகப்படுத்தினாங்களே, ஆனா இப்ப ஜாரா இதை தப்புன்னு சொல்லியும் கூட வைஷு அதை கேட்கவே மாட்டாங்க. சோ இப்ப வைஷுக்கு இது மூலியமா பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஆசை அதிகமாகுது. ஆனா வருமானத்தை அதிகமாக்க இந்த அளவுக்கு நமக்கு கிளாமர் பத்தாது. சோ இதை விட ஒரு அதிகமான கிளாமரான வீடியோவையும் போட்டோவையும் அப்லோட் பண்ணாதான் நமக்கு வருமானம் அதிகமா வரும் அப்படின்னு ஒரு லைவ் செக்ஷன் ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நான் இன்ஸ்டால லைவ் வர போறோம் அப்படின்னு ஃபாலோவர்ஸ்க்கு ஸ்டோரி போடுறாங்க. அப்ப திடீர்னு எவனோ ஒருத்தன், உன்னை பத்தி எனக்கு தெரியும், நீ யாரும் எனக்கு தெரியும், உடனே லைவுக்கு வா, நான் சொல்றதெல்லாம் நீ செஞ்சாதான் நான் உன்னை விடுவேன், அது மட்டும் இல்லாம உன்னோட முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று என்கிட்ட இருக்கு அப்படின்னு வைஷுக்கு ஏதோ ஒரு ஐடியில இருந்து பிளாக்மெயில் வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் வைஷு நம்பவே கிடையாது, இவன் ஏதோ பிராங்க் பண்றான் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. அப்பதான் அந்த ஐடியில இருந்து வைஷுவோட முகம் தெரியற மாதிரி ஒரு போட்டோவும் அதோட வைஷுவோட ட்ரெஸ் சேஞ்சிங் வீடியோவை அந்த ஐடியில இருந்து அவன் ஷேர் பண்றான். இந்த ரெண்டுத்தையும் வைஷு பார்க்கும்போது அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இன்ஸ்டாவில் அவங்க முகம் தெரியாம மாஸ்க் போட்டுக்கிட்டு தான் போட்டோவையும் வீடியோவும் அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ எவனோ ஒருத்தன் என்னோட முகத்தை தெளிவா வந்து போட்டோ எடுத்துட்டான், அதோட இந்த விஷயத்தை நான் ஊருக்கே சொல்லிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். சோ இதனால லைவுக்கு வந்த உடனே நான் என்னென்னலாம் சொல்றனோ அதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு அந்த ஐடியில இருந்து பிளாக்மெயில் மெசேஜ் வருது. உடனே வைஷுக்கு என்ன பண்றதுனே தெரியல, ஜாராவை கூப்பிட்டு இந்த மெசேஜ் எல்லாம் காட்டுறாங்க. அவங்களுக்கு வேற வழியே கிடையாது, ஏன்னா வைஷுவோட போட்டோ வீடியோ எல்லாமே மாட்டிக்கிச்சு. இப்போ அந்த ஐடியில இருந்து வர என்னென்னலாம் சொல்றானோ அதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அவங்களும் லைவுக்கு போறாங்க. லைவ் போன உடனே முதல்ல உன்னோட டாப்பை கழட்டு, அதுக்கப்புறம் உன்னோட பேண்ட்டை கழட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியில இருந்து மெசேஜ் வர மெசேஜா வந்துட்டே இருக்கு. வைஷுக்கு என்ன பண்றதுனே தெரியல, அவங்க ரொம்பவே பயந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல நான் சொல்றதை நீ செஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து நீ தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றான். வேற வழியே கிடையாது, அவன் என்னென்னலாம் சொல்றானோ அது எல்லாமே அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சரி பேண்ட்டை கழட்டலாம் அப்படின்னு சொல்லி கழட்டும் போதுதான், சரி நிறுத்து, நீ கழட்ட தேவல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. வைஷும் ஓரளவுக்கு அப்பா இவன் கழட்ட தேவலன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லும் போதுதான், நீ உடனே வீட்டுக்கு வெளியே வா, நான் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருது. அப்பதான் இதுக்கெல்லாம் காரணமானவன் யாரு அப்படின்னு இவங்க வெளியே போய் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாவில் இந்த ஒரு ஃபீல்ட்ல மிகமே ஃபேமஸான இருந்தாங்க கியூன் அப்படின்றவங்க, இவங்க 2 பேர்த்தோட சீனியர், அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமே. சம்பந்தம் இல்லாம அவங்க ஏன் வைஷோட போட்டோவும் வீடியோ வச்சு பிளாக்மெயில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த ஒரு ஃபீல்ட்ல அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது அவங்க நிஜமாலுமே இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருக்காங்க. இந்த சீனியரோட ஹஸ்பண்ட் ஒருத்தன் நிஜமாலுமே இந்த மாதிரி நம்ம இன்ஸ்டாவில் போஸ்ட் போடலாம், இது மூலியமா வருமானம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை காட்டி போஸ்ட் போட வச்சு ஒரு ப்ரொமோஷனுக்காக அவங்க வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ அவங்க பிளாக்மெயில் பண்ணி அவங்களோட போட்டோவும் வீடியோவும் நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு மாசம் அவங்கள ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த இன்ஸ்டாவில் என்னதான் மோகமா இருந்தாலுமே இது மூலியமா நமக்கு ஆபத்து வரும். அப்பதான் ஐஷு உன்னோட ஐடியா நான் நோட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா அது நீயே இருக்கக்கூடாது நான் நினைச்சேன், ஆனா நீ அதான் இருக்க. ஸோ எனக்கு வந்த பிரச்சனை உனக்கு வரக்கூடாது அப்படின்னு அந்த கியூன் ஐடி காரங்களும் சொல்றாங்க. இதுக்கப்புறம் வேற வழியே கிடையாது, இதை விட்டு நீ நிறுத்தி தான் ஆகணும். இந்த விஷயம் ஆரம்பிச்சது வேணா விளையாட்டா இருக்கலாம், ஆனா முடிய போகுது நம்ம சீரியஸா தான். ஸோ கண்டிப்பா உன்னோட வருங்காலத்தை நீ கவனத்துல வச்சு இதை நிறுத்தலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த கியூன் ஐடி சீனியரும் சொல்லிடுறாங்க. சரி, இந்த வைஷோட போட்டோ வீடியோவை இவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, இவங்களுக்கு எப்படி இது வைஷு தான் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, வைஷு ஒரு போட்டோ ஒரு செல்ஃபி ஒன்னு போட்டிருப்பாங்க. அந்த செல்ஃபிக்கு முன்னாடி ஒரு பாக்ஸ் இருக்கும், ஒரு பார்சல் பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல ஒரு QR கோடு இருக்கும். அந்த QR கோடு மூலமா இந்த இடத்தோட அட்ரஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த அட்ரஸ் மூலமா இந்த அட்ரஸ்ல இருக்கிற வைஃபையோட ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஐபி அட்ரஸ் எந்தெந்த மொபைல் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அந்த மொபைலை ஹேக் பண்ணிருக்காங்க. ஒரு QR கோட வச்சு உன்னோட மொபைலை என்னால ஹேக் பண்ண முடியுது. அப்ப கண்டிப்பா உன்னை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணணும், உன் வாழ்க்கையை அழிக்கணும் ஒருத்தன் நினைச்சானா கண்டிப்பா அவன் எந்த எல்லைக்கு வேணா போவான். சோ கண்டிப்பா நான் சொல்றேன், இந்த விஷயம் ரொம்பவே ஆபத்தானது, இதை நீ நிறுத்திடு அப்படின்னு சொல்லி அந்த கியூன் ஐடிக்காரங்களும் சொல்றாங்க. வைஷுவும் கடன் பிரச்சனையால உள்ள வந்ததால அது எல்லாமே ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டாங்க. இப்ப இதுக்கப்புறம் இந்த விஷயம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு அவங்க சராசரி வாழ்க்கைக்கு அவங்க திரும்புறாங்க. அந்த ஐடியும் அவங்க டீஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. இப்ப இருக்கிற பெண்கள் எல்லாருமே எப்படி ஒரு தவறான ஒரு முறைக்கு போறாங்க, அது மட்டும் இல்லாம இந்த
இன்ஸ்டா சப்ஸ்கிரிப்ஷன்ல என்னதான் பல லட்சங்கள் சம்பாதிச்சாலும் ஒரு பக்கம் வருமானம் வந்தாலும் இன்னொரு பக்கம் மறைக்கப்பட்ட ஒரு கோரமான ஒரு முகம் இருக்கு. ஸோ இந்த முகத்துல ஏகப்பட்ட பெண்கள் மாட்டிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அந்த படத்துல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அங்கங்க கொஞ்சம் கிளாமர் சீன் வந்தாலுமே கடைசியா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் இதுல சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாக்குறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சூப்பர் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்பதான் நம்ம சேனல் நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.